மாமனார் வந்து குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக என்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு, தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. இதை வந்து நான் மாமியார் கிட்ட சொன்னப்ப இல்லை ஆம்பளைன்னா அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. சசிகுமார் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு. அந்த இடத்துல இருந்து அசிங்கமாக பேசி என்னை போட முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னை அரைஞ்சிட்டாரு. எதுவும் பண்ண முடியாததுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நீ கொடுக்கலன்னா இந்த இடத்துல எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் கிழிச்சிருவேன். எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ யாரு? அசிங்கமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. நான் பண்ணுவேன். நீ அவன் புருஷனே இல்லையே. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே மருமகளுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த மாமனார் கணவரிடம் சொன்னால் அட்ஜஸ்ட் செய்து கொள் என்று கூறியுள்ளார். கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியேறி விவாகரத்துக்கு முடிவு செய்த பெண்ணை தாக்கி வழக்கை வாபஸ் பெற பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன வார்த்தை சொன்ன? உங்ககிட்ட நான் அதான் பேசினேனா? உங்ககிட்ட நான் அதான் பேசினேனா? உங்ககிட்ட நான் அதான் பேசினேனா? உங்ககிட்ட நான் அதான் நீதான் பேசினேங்கிட்ட. நீதான் பேசினேங்கிட்ட. எதுக்கு இவ்வளவு பாட போட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க? நீதான் பாட போட்டுக்கற. நீதான் பாதியில தெரிஞ்சுக்கற. பெங்களூர்ல போய் இருந்தியா தெரியல உனக்கு? என் வயிறுல சாப்பிட்டுன்னு கொண்டாட்டியை விட்டுட்டு அவன் புருஷனே இல்லையே. நீங்க யார் வந்து கேக்குறதுக்கு? என்ன எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ யாரு? அசிங்கமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. நான் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்? காரை ஓடிச்சிடல என்ன பண்ணிடலாம் சரி. நீ எதுக்கு வந்து கேக்குற? என் காரை நான் கேட்பேன். சரி உங்க கார் நீ கேக்குறல, நாங்களே எங்களால முடிஞ்ச பண்ணுங்க, நீ 4 மணி நேரம் பண்ணு. இல்லமே இவங்க வளர்க்கறதுலயே தான்ங்கறாங்க. அசிங்கமா பேசுறாங்கம்மா வாயில. எங்க இப்ப பேசினா ப்ரூஃப் காமி. இந்த கொசுருங்க தொல்லை எனக்கு என்ன பிரச்சனை உங்களால நான் பிரச்சனை பண்ணுங்க. நான் அமைதியா இருக்க முடியாது. ஸ்டேஷன் போனா வெளியே வந்துருவீங்க. அந்த தைரியம் தான் காசு கொடுத்தாலாம் நாங்களா நேர்மையா வெளியே வருவோங்க. தப்பு பண்ணது நீ, நாங்க நேர்மையா வெளியே வருவோங்க. பாக்கதானே போற, நீ பாக்கதானே போற பாரு. போதைய போட்டு வந்து இங்க தகராறு போதைய கேட்டு வந்து பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் உங்க கையில வந்து நீ பேசுறீங்க. எதுக்கு வந்து என் கையில பேசுறீங்க? உங்ககிட்ட என் ஊரு இது, என் இடம் இது, நான் திரியிற இடம் இது. சரிங்களா? நீங்க தான் ஊர் விட்டு ஊர் வந்து பிரச்சனை பண்ணுகிறீங்க. என் ஊரு நானும் என் பேர் வந்து கீர்த்தி பிரியா. எங்கள் வீட்டில் வந்து ஏலகிரி கிராமத்தை சார்ந்த செலியன் என்ற செலியனோட மகள் கதிரவனுக்கு எங்களுக்கு வந்து இல்ல திருமணம் பண்ணி வச்சாங்க 2020. ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமனார் வந்து ஃபுல்லாக குடிக்கிறாரு, பையனும் ஃபுல்லாக குடிக்கிறாங்க. மாமியார் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூலில், கோடியூரில் இருக்கிற சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூலில் வந்து ஆசிரியராக பணியாற்றுறாங்க. அங்கே இந்த மாதிரி இவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா மாமனார் வந்து குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக என்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு, தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. இதை வந்து நான் மாமியார் கிட்ட சொன்னப்ப இல்லை ஆம்பளைன்னா அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. நைட்டு பகலில் இவர் நைட் ஆனால் எங்கள் வீட்டுக்காரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதே 12 மணி 1 மணி. அந்த டைம்லேயும் வந்து என்ன அவரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. இது ரெண்டுமே நான் வந்து மாமியார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இருந்தால் இது, இல்லைன்னா வெளியே போன்ட்டு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பாக்காக நான் வந்து இது வெளியே எதுவும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் குழந்தை உண்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் குழந்தைக்காக நான் இருக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் வந்து இப்போ போன வருஷம் 2024 ஸ்டேஷனுக்கு போக முடியாமல் நான் வந்து டைரெக்டாக கோர்ட்லேயே வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து இப்போது அது அவங்களால எல்லா ஆதாரமும் நான் வச்சுருக்கேன். அது எதுவும் பண்ண முடியாத காரணத்தால் இப்போ வந்து ஊர் கவுண்டர் சசியை வச்சு என்னை மிரட்டின்னு இருக்கிறாங்க. கேஸை வாபஸ் வாங்க சொல்லி 14ஆம் தேதி எனக்கு ஹியரிங் இருந்தது. அதுக்கு போக விடாமல் அதுக்கு முந்தின நாளே யாரோ 2 போலீஸை கூட்டிகிட்டு வந்து
ஊர் கவுண்டர் சசி, அப்புறம் ஊர் துணைத் தலைவரோட கணவர் வந்து ஜீவா, கதிரவன், இவங்க 3 பேரும் வந்து என் வீட்டு வாசலில் நைட்டு 1:30 மணிக்கு நான், எங்கள் அம்மா, என் குழந்தை, என் பாட்டி மட்டும்தான் இருக்கோம் வீட்டில். எல்லாரையும் வந்து யாருமே இல்லை, உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புன்றாங்க. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. நான் வெளியே போனால் அவங்க பேசாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் ஹியரிங் போயிட்டு வந்துட்டேன். சசிகுமார் வந்து என்னை வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன், நீ வந்து கையெழுத்து போடணும், இல்லைன்னா இந்த ஊரில் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், என்னை மீறி இந்த ஊரில் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு மறுநாள் 15ஆம் தேதி அது. அடுத்த நாளும் வந்து நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு காலையில் 8:30 மணிக்கு வந்து என் வீட்டுக்கு வந்தார். வந்து திரும்பவும் மிரட்டிட்டு போனார். நான் சொல்கிறப்ப நீ அங்கே வரணும் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் போட்ட டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸு, டைவர்ஸ் கேஸ்லாம் வாபஸ் வாங்க சொல்லி. அதில் வந்து அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அதில் அங்கே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஆம்பளைங்க, ஃபுல்லாக போதையில் இருந்தாங்க எல்லாருமே. நான் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு வந்து நீ போட்டு தான் ஆகணுன்ட்டு அத்தனை ஆம்பளைங்களும் அங்கே வந்து ஃபுல்லாக பேசி போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சி போட வைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. சசிகுமார் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறார். அந்த இடத்துல இருந்து அசிங்கமாக பேசி என்னை போட முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னை அரைஞ்சு இந்த மாதிரி தள்ளி விட்டார். நான் வெளியே வந்துட்டேன். அப்பா அம்மா என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது எங்களுக்கு முன்னே அவங்க காரு வண்டியெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டு தெருமுனையில் போய் நின்றுட்டாங்க. நான் இது ஒரு ஆதாரமாக இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு போனேன். அந்த வீடியோ எடுக்கும்போது வந்து அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு சசிகுமார் வந்து போய் அடுறாவில் அப்படின்ட்டு கதிரவன் என் கணவர் அவரை வந்து அனுப்பி விட்டார். நான் அவர் வரத்துக்குள்ளே அவர் வீடியோ கட் பண்ணிவிட்டு வண்டியை திருப்பிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வண்டியை திருப்பேன். கீழே விழுந்துருச்சு. சரி, நான் கீழே வண்டியை போட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தால் இவர் வந்து என்னை பிடிச்சி இந்த மாதிரி ஃபோன் எங்கடி, என்னை மீறி நீ என்னடி பண்ணுவேன், நீனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு சைன் போட மாட்டியா அப்படின்ட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த ஆளுங்க இருக்கிற இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி ரொம்ப இழுத்து ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அந்த ஃபோனை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. என்னை அடிச்சிட்டாங்க. எதுவும் பண்ண முடியாததுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, நீ கொடுக்கலன்னா இந்த இடத்துல எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் கிழிச்சிடுவேன் அப்படின்ட்டு கீழே இருக்க கட்டை எடுக்க போனார். நான் அப்போ கத்தனை யாருமே வெளியே வரல. கட்டை எடுக்க போனதுமே நான் இன்னும் கத்திட்டு ஓடிட்டேன். அப்படி ஓடினதுமே அவரும் வந்து கட்டை கீழே போட்டு ரிட்டன் ஓடிட்டாரு. ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் வந்து இங்கே அட்மிட் ஆகிட்டேன். நேற்று நைட்டே நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் இன்னமும் அவங்க என் வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க. அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அவங்க இன்னும் வீட்டுக்கு வெளியே எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.